போற போக்குல நயினார் நாகேந்திரன் ஏதோ பேசிட்டு போயிட்டாரு. நயினார் நாகேந்திரன் பேசுனதுக்கு நடிகை த்ரிஷா லைட்டா டென்ஷன் ஆகி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நயினார் நாகேந்திரனுக்கு என்ன டென்ஷன்னு தெரியல. நடிகை த்ரிஷாவை பத்தி அவர் பேசினாலும் பேசினாரு, ஆளாளுக்கு அவர் மேல பாஞ்சிட்டு வராங்க. நயினாரோட சொந்த கட்சிக்காரங்க கூட அவரை விட்டு வைக்கலன்னு தான் சொல்லணும். என்னடா எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சம்பந்தப்பட்ட த்ரிஷா ஒரு சவுண்டும் விடலையேன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க த்ரிஷா. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? மாநில அரசியல்ல உயர் பதவியில இருக்கிற ஒருத்தர் இது போல ஒரு கருத்தை சொல்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. தனக்கு எந்த அரசியல் கட்சியோடையும் தொடர்பு கிடையாதுன்னு சொன்ன த்ரிஷா, அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்றதும் விவாதம் செய்யறதும் சரியில்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்த நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவை பத்தி தெரியாதனமா பேசிட்டோமோ என்னமோன்னு எல்லாரும் திட்டுறாங்களேன்னு நயினார் நாகேந்திரன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியெல்லாம் நான் தப்பா சொல்லலன்னு சமாளிச்சு பார்த்தாரு. விடுற மாதிரி தெரியல. ஒரு வழியா நயினார் கொடுத்த பேட்டிக்கு நடுவுலயே பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வச்சுட்டாரு. என்ன சொன்னாருன்னு பாருங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை, அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவார்களானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துள்ளேன்.